வணக்கம். GIMP டுடோரியலுக்கு நல்வரவு. வடக்கு ஜெர்மனி பிரேமனில் இருந்து ரால்ஃப் ஸ்டெய்னார்ட்டால் இந்த டுடோரியல் உருவாக்கப்பட்டது. இங்கே foreground and background color டயலாக் உள்ளது. 6 விதமான வழிகளில் நிறங்களை தேர்ந்தெடுக்கலாம். முதல் வழியில் H, S, V, R, G, B என சில ஸ்லைடர்களை காணலாம். அவை முறையே Hue, Saturation, Value, Red, Green, Blue ஆகும். இங்கே கருப்பை என் foreground நிறமாக தேர்கிறேன். Hue, Saturation, Value, Red, Green, Blue ஆகியவற்றின் மதிப்புகள் 0 என காணலாம். Hue வின் மதிப்பை அதிகரிக்கும் போது ஏதும் மாற்றமில்லை. கருப்பு கருப்பாகவே உள்ளது. ஏனெனில் மதிப்பு 0 ஆகும். வால்யூ ஸ்லைடரை அதிகரிக்கும் போது ஒரு விதமான சாம்பல் நிறத்தை பெறுகிறோம். மதிப்பு 0 ஆக இருக்கும்போது சேச்சுரேஷன் ஐ அதிகரிக்கலாம். ஏதும் மாற்றமில்லை. ஆனால் சேச்சுரேஷன் ஐ அதிகரிக்கும் போது மற்ற ஸ்லைடர்களில் நிறம் சற்று மாறுகிறது என்பதை காணலாம். Hue ஐ இழுத்தால் ஏதும் நடக்கவில்லை. ஆனால் சேச்சுரேஷன் ஐ இழுக்கும்போது வால்யூவின் நிறம் ஒரு வகையான நீலமாகிறது. HSV சிஸ்டம் மூலம் ஒரு நிறத்தை தேர்ந்தெடுக்க விரும்பினால், பின் சேச்சுரேஷன் மற்றும் வால்யூ ஸ்லைடரை அதிகமாக்கவும். Hue ஸ்லைடரில் பலவித நிறங்களின் வானவில்லை பெறலாம். இந்த நிறங்களில் இருந்து தேர்ந்தெடுக்க முடியும். இங்கே ரெட், கிரீன் மற்றும் ப்ளூ ஸ்லைடர்களில் நிறங்கள் HSV ஸ்லைடர்களுக்கு ஏற்றவாறு மாறுவதை காணலாம். இது ஒரு நிறத்தை தேர்ந்தெடுக்க சுலபமாகிறது. லேசான நிறம் வேண்டுமானால் சேச்சுரேஷன் ஸ்லைடரை சரிசெய்க. திடமான நிறத்தின் நல்ல கலவை வேண்டுமானால் பின் அதற்கேற்றவாறு வால்யூ ஸ்லைடரை மாற்றி ஒரு மதிப்பை ரெட், கிரீன் அல்லது ப்ளூ ஸ்லைடரில் தேர்ந்தெடுக்கவும். எனவே Hue, Saturation மற்றும் Value ஆகியவை புரிந்துகொள்ள எளிமையானவை அல்ல. ஆனால் நிறங்களை தேர்ந்தெடுக்க ஒரு நல்ல வழி. ஒரு குறிப்பிட்ட நிறத்தை அமைக்க மட்டுமே இந்த டயலாகை நான் பயன்படுத்துகிறேன். உதாரணமாக, எனக்கு துல்லியமான நடுத்தரமான சாம்பல் நிறம் வேண்டுமானால், பின் வால்யூ ஸ்லைடரை 50 வரை இழுக்கிறேன். எனவே வால்யூ 0% மற்றும் 100% க்கு இடையில் வகுக்கப்படுகிறது. RGB ஸ்லைடரில் 127 க்கு எண்களை அமைக்கிறேன். துல்லியமான நடுத்தரமான சாம்பல் நிறத்தை பெறுகிறோம். இப்போது மற்ற டயலாக்களை காணலாம். இந்த டயலாக் HSV கலர் மாடலை அடிப்படையாக கொண்டது. முதலில் உங்களுக்கு விருப்பமான நிறத்தை இந்த வட்டத்தில் தேர்ந்தெடுக்கவும். பின் வால்யூ மற்றும் சேச்சுரேஷன் ஐ முக்கோணத்தில் தேர்க. எனவே Hue தேர்ந்தெடுக்கப்படும்போது அதே Hue க்கு முக்கோணத்தில் வால்யூ மற்றும் சேச்சுரேஷன் இன் மாறுபட்ட மதிப்புகளை இங்கே பெறலாம்.
அடுத்த டயலாக் இங்கே இருக்கும் இது போன்றதே. இந்த டயலாகில் ஹுE ஐ தேர்ந்தெடுக்க ஒரு பகுதி உள்ளது. இந்த சதுரத்தில் முக்கோணத்தில் பெறும் அதே நிறத்தை பெறலாம். இப்போது இங்கே இந்த பகுதியில் இருந்து உங்கள் நிறத்தை தேர்ந்தெடுக்கலாம். அல்லது இங்கே ஹுE ஐ மாற்றி உங்கள் புது நிறத்தை தேர்ந்தெடுக்கலாம். இங்கே சேச்சுரேஷன்-க்கும் மாறலாம். இவ்வாறு இழுப்பதன் மூலம் மதிப்பின் சேர்க்கையை தேர்ந்தெடுக்கலாம். ஹுE ஐயும் இவ்வாறு மாற்றலாம். இங்கே திடமான நிறத்தை பெற வால்யூ ஐ அமைக்க முடியும். அதற்கேற்றவாறு சேச்சுரேஷன் மற்றும் ஹுE ஐ மாற்றுக. இதே வழியில் ரெட், கிரீன் மற்றும் ப்ளூ-வுக்கும் இது வேலை செய்கிறது. நிறங்களில் எனக்கு வேண்டிய ப்ளூவின் அளவை மாற்றலாம். பின் ரெட் மற்றும் கிரீன்-ன் அளவுகளுக்கும் அவ்வாறே செய்யலாம். இந்த டயலாக் முந்தையதை விட நவீனமானது அல்ல. அடுத்த டயலாக் வாட்டர் கலர் மிக்ஸ்-அப் ஆகும். நிறக்குடுவையில் தூரிகையை தோய்ப்பதன் தீவிரத்தை இந்த ஸ்லைடர் சரிசெய்கிறது. இந்த பெட்டியில் இருந்து ஒரு நிறத்தை தேர்ந்தெடுக்கலாம். இது இங்கே முடிவு நிறமாக இருக்கும். ஒரு நிறத்தை தேர்ந்தெடுக்கலாம். இந்த மஞ்சள். இப்போது இதற்கு சற்று நீலம் மற்றும் சற்று சிவப்பை சேர்க்கலாம். முடிவாக பெறுவது சேறு போன்ற நிறம். அடிக்கடி இந்த டயலாகை நான் பயன்படுத்துவதில்லை. இந்த டயலாக் நடப்பு நிறக்கலவையை காட்டுகிறது. நிறக்கலவையை வேறு எங்காவது அமைக்க முடியும். கிராபிக் டிசைனிங் மற்றும் வெப் டிசைனிங்-க்கு மட்டுமே இது பயன்படுகிறது. இந்த டயலாக்-உடன் நான் பெரிதாக ஏதும் செய்யவில்லை. இன்னும் சொல்ல மற்றொன்று உள்ளது. அது இங்கே பிரின்டர் கலர்ஸ். இந்த டயலாக் தொழில்முறை பிரிண்டர்ஸ் மற்றும் ரெட், கிரீன் மற்றும் ப்ளூ ஆகியவற்றுக்கு பதிலாக சயன், மஜென்டா மற்றும் yellowவை பயன்படுத்தும் பிரிண்டர்ஸ்-க்கு மட்டுமே பயனுள்ளது. ஏனெனில் அவை நிறங்களை கழிக்கின்றன. சிவப்பு, பச்சை மற்றும் நீலம் ஒன்று கலந்து வெள்ளையாகிறது. அச்சடிக்கையில் சயன், மஜென்டா மற்றும் yellowவை 0-க்கு அமைக்க வெள்ளைத்தாள் அச்சடிக்கப்படுகிறது. கருப்பு நிறத்தை அச்சடிக்க விரும்பினால் சயன், மஜென்டா மற்றும் yellowவை 100-க்கு அமைக்கலாம். பின் முழுதும் கருப்பு தாளை பெறலாம். இந்த நிறங்கள் ஒளியில் இருந்து கழிக்கப்பட்டு சயனை மட்டும் பிரதிபலிக்கிறது. அவற்றை கலப்பதன் மூலம் ஒளியில் இருந்து மேலும் மேலும் கழிக்கலாம். அனைத்து நிறங்களையும் பெற்று அச்சடிக்கலாம். அச்சடிக்க முடியாத, பார்க்கக்கூடிய சில நிறங்கள் உள்ளன. அதனால் உங்கள் முடிவு மாறுபடுகிறது.
நான்காவது ஸ்லைடர் K. அது குறிப்பது பிளாக். ப்ளூ உடன் குழப்பாமல் இருக்க பிளாக் க்கு K என குறிக்கப்படுகிறது. என் பேக்கிரவுண்ட் நிறமான வெள்ளையை சொடுக்கும்போது ஏதும் மாறவில்லை என்பதை காணலாம். நிறங்கள் ஒத்தவையே. ஆனால் சயன் ஸ்லைடர் குறைந்துவிட்டது மற்றும் K ஸ்லைடர் அதிகரித்துவிட்டது. அதை மீண்டும் செய்வோம். Y ஸ்லைடரை 40க்கும், M ஸ்லைடரை 80க்கும், C ஐ 20க்கும் இழுக்கவும். இப்போது நிறத்தை தேர்ந்தெடுக்கும்போது M ஸ்லைடர் 75 எனவும், Y 26 எனவும், K 20 எனவும் பெறுகிறோம். ஆனால் நிறம் மாறவில்லை என்பதை காணலாம். ஆனால் படத்தில் முன்னர் இருந்த சயன், மெஜென்டா மற்றும் yellowவின் கலவை மெஜென்டா, yellow மற்றும் பிளாக் என மாறியுள்ளது. கருப்பு மை சற்று மலிவானது. எனவே இங்கே மாறா புள்ளிக்கு சயன், மெஜென்டா மற்றும் yellowவின் மேக்கி கலவைக்கு பதிலாக மெஜென்டா, yellow மற்றும் பிளாக் ன் கலவை பயன்படுகிறது. இப்போது நிறத்தேர்வின் 6 டயலாக்களையும் பார்த்துவிட்டோம். ஆனால் இந்த இரு கலர் ஸ்வாப்ஸ் மீதி உள்ளன. முன் உள்ள நிறம் என் போர்க்ரவுண்ட் மற்றும் மற்றொன்று என் பேக்கிரவுண்ட் நிறம். அதன் மீது சொடுக்கும்போது இங்கே நிறங்களை அமைக்க முடியும். இந்த நிறங்களை உங்கள் படத்தில் அல்லது உங்கள் தேர்வில் தேவையானால் பின் அந்த பகுதியின் மேலே இந்த நிறங்களை இழுக்கவும். அந்த நிறத்துடன் அப்பகுதி நிரப்பப்படும். இந்த கலர் ஸ்வாப்ஸ் ஐ டூல் பாக்ஸ் ல் வைக்கலாம். ஃபைல் க்கு சென்று பிரெஃபரன்ஸ், பின் டூல்பாக்ஸ். இங்கே போர்க்ரவுண்ட் பேக்கிரவுண்ட் கலர் ஐ காணலாம். பிரஷ் மற்றும் நடப்பு படத்தையும் காணலாம். பின்னர் இதை நீக்கிவிடுவேன், ஏனெனில் இது என் டூல்பாக்ஸ் ல் அதிக இடத்தை எடுக்கும். கலர் ஸ்வாப்ஸ் ன் மேல் வலது மூலையில் உள்ள இந்த சிறிய ஐகான் போர்க்ரவுண்ட் மற்றும் பேக்கிரவுண்ட் நிறத்தை மாற்றுவதற்காக உள்ளது. அதை X கே ஐ அழுத்தியும் செய்யலாம். கீழ் இடது மூலையில் உள்ள இந்த ஐகான் போர்க்ரவுண்ட் மற்றும் பேக்கிரவுண்ட் நிறத்தை கருப்பு வெள்ளையாக மாற்றியமைப்பதற்காக உள்ளது. இது ஒரு நல்ல சிறப்பம்சம். இது ஒரு கலர் பிக்கர். நீங்கள் விரும்பும் நிறத்தை திரையில் இருந்தோ அல்லது ஒரு இணையதளத்தில் இருந்தோ தேர்ந்தெடுக்கலாம். கடைசியாக நிறங்களை வரையறுக்க ஹெக்ஸ் கோடு இருக்கும் புலத்தை காணலாம். நான் நிறத்தை மாற்றும்போது அந்த கோடு எவ்வாறு மாறுகிறது என்பதை காணலாம். ஹெக்ஸ் கோடு ல் தட்டச்சு செய்து நிறத்தையும் பெறலாம். அல்லது நிறத்தின் பெயரையும் தட்டச்சு செய்யலாம். உதாரணமாக L ஐ தட்டச்சு செய்க. அனைத்து நிறங்களையும் பெறலாம். லான் கிரீன். இது லான் கிரீன். எனவே இது விவரமான கலர் டயலாக். அதிகமாக சொல்லிவிட்டேன் என நினைக்கிறேன். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. இந்த டியூட்டோரியல் ஐ தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.